ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப அப்படியே அழுது புலம்பி கேமரா முன்னாடி வந்து கதறாப்பில் நம்மளுடைய பிரவீன்ராஜ். என்னங்க இவர் இப்படி உடஞ்சார் அப்படி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் எல்லா வேலையும் செய்யும் இந்த வீடு, சரிங்களா? இங்கே வந்து என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கெமிக்கும் பிரவீன்ராஜுக்கும் பயங்கரமாக சண்டை முட்டிக்கிச்சு. பிரவீன்ராஜ் பசிக்குதுன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே இருக்கிறத வச்சு சாப்பிட்ருக்காரு பொழுதுக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கனிக்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க ஆதரே. இதனால் சும்மா இல்லாமல் இந்த கெமியும் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னு கேட்டவொடனே அவர் காண்டாயிடுச்சு. இவ்வளோ வேலை செஞ்சும் நம்மளை போய் திருட்டுத்தனம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இங்கே வந்து கேமரா முன்னாடி புலம்புறாரு. என்னென்னா, சாப்பாடு திருடுறேன்னு சொல்கிறாங்க என்னையை பார்த்து, திருட்டு வேலை பண்ணுறியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அழுதுட்டு காலையில் கூட என்னோட 1.5 பனானா, நான் சாப்பிடாத வச்சுருந்த 1.5 பனானாவையும், நான் சாப்பிடாமல் தோசை சாப்பிட மாட்டேன், நான் அந்த தோசை பேட்டரையும், நான் டீ குடிக்க மாட்டேன் அதையும், அதில் இருக்கிற சர்க்கரையும், அதுக்கப்புறம் ரவையும் போட்டு நான் ஒரு சூப்பராக ஒரு கேக் பேக் பண்ணேன். அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கூடன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அது எதுவும் திருட்டுத்தனமாக தெரியல, நான் கொஞ்சம் பசிக்குதுன்னு சாப்பிட்டது உங்களுக்கு திருட்டுத்தனமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாப்புல. அப்புறம் மூஞ்ச கழுவுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. திரும்ப வந்துட்டு, நான் இங்கே சும்மா கிடையாது, இங்கே நான் வந்து ஒரு வேலையை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு தான் எனக்கான சாப்பாடு நான் சாப்பிட்டேன், மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டாக ஒரு பாயிண்ட் வைக்கிறார். ஏன்னா அவர் அங்கே வந்து கிச்சன்லேயே தான் இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரமாக அங்கே கிச்சனில் இருக்கார். நல்லா எல்லாருக்கும் சமைச்சும் போடுறாப்புல. ஆனால் பசிக்குன்னு சாப்பிட்டதை வந்துட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெமி வந்து எப்பயுமே இப்படி தான் எல்லா இஷ்யூவையும் ஊதி பெருசாக்குறதே. முதல்ல ஆக்சுவலாக அந்த வயிற்றை பார்த்து பேசினேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆதரவை வந்துட்டு கொஞ்சம் பேசினாங்க, அப்படியே சைலண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க கெமி. காலையிலேருந்து அவங்களோட சுயரூபம் அப்படியே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவலாம் பிரவீன் கிட்ட ஒரு பெரிய வார்த்தையை விட்டு இப்போ ஒரு அழுது புலம்பி இந்த மாதிரி வந்து கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காப்புல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஒரு பசிக்காக அவர் சாப்பிட்டேன், இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்றாங்க. அதுக்கு வந்து திருட்டுத்தனம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறது கரெக்ட் தானே. நான் காலையில் வந்து என்னுடைய திங்ஸை வச்சு நான் செஞ்சுருக்கேன், அதை தின்னும்போது உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.